அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குடும்ப தலைவி. லாஸ்ட்டு சண்டே 16ஆம் தேதி நமக்கு ஒரு சூப்பர் ஆர்டர் வந்ததுன்னு ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருந்தேன். சூப்பராக வைரலாக அது போயிட்டுருக்கு. அதனுடைய வீடியோவில் எண்டில் நான் என்ன நினச்சேன்றதை ஃபுல்லாக என்னால் அந்த 60 செகண்டில் பேச முடியல. ஸோ லாஸ்ட்டில் நான் சொன்னேன் இதனுடைய இந்த ஆர்டருக்கான ஸ்டோரியை நான் ஃபுல்லாக ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு, நான் வீடியோ எடுத்திருந்தேன்னா அந்த வீடியோ கிளிப்பிங்லாம் போட்டு நான் சவுண்டு உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பேன். பட் அந்த ஆர்டர் செஞ்சதே ஒரு பெரிய கதை. அவ்வளோ பெரிய கதையை நான் ஃபுல்லாக சொன்னேன்னா நீங்கள் எல்லோரும் வீடியோ தள்ளி விட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். நம்ம கடையில் வந்து மாஸ்டர் நம்ம 1.5 மந்த் ஆகுது கடை திறந்து. மாஸ்டர் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னுட்டு அவங்க மிஸ்ஸஸ்க்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் இடையில லீவு அது இதுன்னு அப்படியே இஷ்யூஸ் ஓடிக்கிட்டு தான் இருந்தது. சரி வந்துடுவாங்க, நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஸோ அவங்க வந்துடுவாங்க செய்வாங்க அப்படின்னு தான் நம்பிட்டு இருந்தோம். திடீர்னு அவங்க வராமல் ஏன் வரலன்றது கூட எங்களுக்கு சொல்லலை. ஆனால் எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் தான் நம்ம ஃப்ரெண்டு ஒய்ஃப் தான் நம்ம கடையில் பார்த்துக்குறாங்க. அவங்களுக்கு பயமே இல்லாமல் இருந்தாங்க, கூலாக இருந்தாங்க. ஏன்னா சாந்தி மேடத்தை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில் இருந்தாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சமையலில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. மாஸ்டர் வரலனாலும் பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம், சாந்தியை வச்சு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு என்னை விட என் கணவரை விட அவங்க பயங்கர நம்பிக்கையாக இருந்தாங்க. ஃப்ரைடே கொஞ்சம் வரல அப்படி இப்படின்னு டிலே பண்ணிட்டு இருந்தாங்க மாஸ்டர் ஒய்ஃபு. அப்புறம் சாட்டர்டேவும் மார்னிங் பண்ணாங்க, மதியம் சமைச்சாங்க. அதுக்கப்புறம் போனவங்க ஃபோன் எடுக்கல, எந்த பதிலுமே சொல்லலை. சரி நான் கடைக்கு எப்பவும் போகிற மாதிரி ஆஸ் யூஷுவல் நான் கடைக்கு போன பிறகு கிரைண்டரில் அரிசி போட்டிருந்தாங்க, அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாவு அரைச்சிட்டு மறுநாளைக்கு காலையிலக்கே நம்மளுக்கு அந்த 90 இட்லி ஆர்டர் இருந்தது. அந்த ஆர்டருக்கான மாவையும் நான் அரைச்சிட்டேன். கல் கூட தூக்க முடியல. நம்ம வடிவேலு சொல்கிற மாதிரி மேலெல்லாம் பாடி தாங்கு பேஸ்மெண்ட்டு வீக்குன்ற மாதிரி நம்ம ஹைட்டு வெயிட்டுமாக இருப்போம். பட் அந்த 15 கிலோ கிரைண்டரு கல்லெல்லாம் தூக்கவே முடியல. ஹைட்டு வேறு ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ தூக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு சாரோட ஃப்ரெண்டு ஒய்ஃபெல்லாம் வச்சு ஏதோ வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். அன்றைக்கி நைட்டுக்கும் கடைக்கு தேவையான இட்லி, சப்பாத்தி, கல் தோசை, குருமா, சாம்பார், வெள்ளை சட்னி, கார சட்னி எல்லாம் ரெடி பண்ணி அன்றைக்கி கடையை நைட்டுக்கு முடிச்சிட்டோம். கடையை அடிச்சுட்டு நைட்டு கிளம்பும் போது பார்த்திங்கன்னா ஒரு 12:30 இருக்கும். அப்போவே நான் சொன்னேன், அண்ணா மார்னிங் நான் 4 o'clock உங்களுக்கு கால் பண்ணுறேன், மாஸ்டர் பக்கத்தில் இருக்காரா என்னன்னு பாருங்கன்னு சொன்னேன். சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நான் வீட்டுக்கு வந்து படுக்கும்போது நைட்டு 2 o'clock ஆகிடுச்சு. 12:30 கடையை அடிச்சுட்டு கிளம்பணும். வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு படுக்கும்போது 2 மணி. எனக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை. மாஸ்டர் வந்துருவாரான்னு சொல்லிட்டு அதே மைண்டில் பயத்துலேயே இருந்தேன். ஆனால் பயத்துலேயே இருந்தேன், நான் தூங்கலை. 4 மணிக்கு ஃபோன் பண்ண பாவம் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுமேன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணல. கரெக்டாக 5 மணிக்கு காலையில் ஃபோன் அடித்தேன். அண்ணா பக்கத்தில் மாஸ்டர் இருக்கார பார்த்துட்டு ஃபோன் அடிங்கன்னு 5 மணிக்கு பண்ணேன். 5:15 ஃபோன் அடிக்கிறாரு, மேடம் கதை முடிஞ்சுது அப்படின்னு. சரிங்கண்ணா நீங்கள் டக்குன்னு கடைக்கு போய் கடையை திறங்க, நான் கிளம்பிதோ பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் காலையில் கிளம்பி போனோங்க. ஐயோ நமக்கு வந்து கெட்ட நேரம் இருக்குன்னு தெரியும், ஆனால் சுற்றி அடிக்கணும்னு தெரியும். இந்த மாதிரி அடிக்கணும் நான் நினச்சி கூட பார்க்கலங்க. அந்த அண்ணனையும் அவங்க ஒய்ஃபையும் போய் கடையை திறக்க சொல்லிட்டோம். பின்னாடியே நாங்கள் வந்துடும்னு போகிறோம். நம்ம வீட்டிலேருந்து, அதாவது நான் கொரட்டூரில் இருக்கேன், கொரட்டூர்லேருந்து விருகம்பாக்கம் மார்க்கெட்டுக்கு குறைஞ்சதும் 40 ஸ்பீடில் போனாலே ஒரு 15-20 நிமிஷத்தில் போயிடலாம். நான் நார்மலாக 40க்கு மேலே வண்டி எவ்வளவுமே முறுக்க மாட்டேன், முறுக்குனாலும் என் வண்டி போகாது. ஸோ 40லே போனாலும் ஒரு 20 நிமிஷத்தில் போயிடலாம். போகிறோம் கரெக்டாக நம்ம வீட்டில் இருந்து பாடி ஃப்ளைஓவர் ஏறி இறங்கிட்டு கோயம்பேடு ரூட் பிடிக்கிறோம். கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து அந்த காளியம்மன் கோவில் ரோடு ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள், கோயம்பேடு டிப்போ. அங்கேருந்து ஒரு 10 அடி கூட நகர முடியல, அவ்வளோ டிராஃபிக்கு. ஏன் அன்றைக்கி சண்டே மார்னிங் அவ்வளோ டிராஃபிக் இருந்ததுன்னு தெரியல, இது வரைக்குமே எனக்கு தெரியல. நம்ம நேரம் இல்லையா, கெட்ட நேரம் இல்லையா, அதான் அந்த டிராஃபிக்காக என்னன்னு தெரியல. நார்மலாக இருக்கும், பட் 1 இன்ச்சு கூட நகராத அளவுக்கு அவ்வளோ டிராஃபிக்காக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து வேறு ஒரு பக்கம் போயிட்டு இளங்கோ நகர், மதுரவாயில் அது இதுன்னு எப்படியோ மேப்பை போட்டு கண்டுபிடிச்சி கடைக்கு கிட்ட போகும்போது கரெக்டாக 6:50 ஆகிடுச்சு. 1 hour ஆகிடுச்சு. கடையாண்ட போகிறோம். 7 மணிக்கெலாம் நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்கணும்.
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 7 மணிக்கெலாம் வந்துடுவோம், நீங்கள் உங்கள் பாத்திரத்தில் போட்டு கொடுத்துருங்க, வந்து நாங்கள் வண்டியில் எடுத்துகிட்டு போய்ட்டோம். ஃபஸ்ட்டு அவங்களே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்கன்னாங்க. அப்புறம் நாங்களே வரோன்னு சொன்னாங்க. அப்புறம் பாத்திரம் மாத்திரம் போட்டு கொடுங்கன்னாங்க. கெட்ட நேரத்துலேயும் ஒரு நல்ல நேரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க கரெக்டாக 7:30 மணிக்கு வந்தாங்க. நாங்கள் அப்போ தான் நான் போய் செஞ்சிட்ருக்கேன். அப்போ அவங்க வந்ததும் சொன்னோம், இந்த மாதிரி மாஸ்டர் திடீர்னு வரல, என்னன்னு தெரியலங்க, ஃபோனும் எடுக்கல, அதனால ஒரு ஹெல்ப்பர் பையனும் மேடமும் தான் சமைக்கிறாங்க. அப்படிங்களா, சரி ஓகே, நாங்கள் ஒரு 8:30 மணிக்காக வரோன்னு சொல்லிட்டு 7:30 மணிக்கு போனாங்க. நான் உள்ளே நுழையும் போதே எங்களுடைய கல்லாப்பெட்டி ரைட் சைடில் ஒரு அண்ணாமலையார் ஃபோட்டோ மாட்டி வச்சுருப்பேன், ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் பாருங்க. அப்பா நீ தான் தோணுன்னு சொல்லிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு உள்ளே போயிட்டேன். கடை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அது ஒரு ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன் பாருங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குது. எனக்கு எப்போவுமே ரெகுலராக ஆர்டர் இருக்குதுன்னா நான் ஒரு டைரி மெயின்டைன் பண்ணுவேன். எனக்கு ஆர்டரு சொல்கிற அன்றைக்கி டேட் போட்டு, இந்த டேட்டில் ஆர்டர் இருக்குது, எத்தனாம் தேதி அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, இத்தனாம் தேதி நம்மளுக்கு டெலிவரிக்கு இவ்வளோ நம்மளுக்கு ஆர்டரு, இத்தனை மீல்ஸு, இத்தனை டிஃபனு என்ன சொல்கிறாங்களோ அதை புக் பண்ணி நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஆர்டருக்கு ஒரு 1 வீக் முன்னாடியோ இல்லை 2 டேஸ் 3 டேஸ் முன்னாடியோ எனக்கு எப்போ டைம் இருக்கோ என்னென்ன மெனு பண்ண போகிறேன்னு மெனு எழுதி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ குவான்டிட்டி செய்ய போகிறோம், என்னெல்லாம் வாங்கணும், என்னெல்லாம் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில்டாக நான் போட்டு வைப்பேன். இது சத்தியமாக சொல்கிறேங்க, மறுநாள் ஆர்டர் இருக்குது, மாஸ்டர் தான் எல்லாம் செய்ய போகிறாரு, நம்ம தேவையான காய்கறிகளும் எல்லாமே பக்கத்து கடையில் வாங்கிக்க போகிறோம், இந்த தாட்டில் தான் இருந்தோம். திடீர்னு மாஸ்டர் வரலன்னதும் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறேன், பிளாங்காக போகிறேன். என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், ஒரு ப்ரிப்பரேஷன் கடையில் ஒன்றுமே ரெடி பண்ணல, ஒன்றுமே பண்ணல. நம்ம எப்போவுமே இப்படிலாம் பண்ணுவோம், ஆனால் ஒரு பிளானே இல்லாத போருமே எப்படிடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு திருவள்ளிதாயம், நான் கடை கோவிலாண்ட கடை போடும்போது எனக்கு ஒரு கேலண்டர் கொடுத்தாங்க. அது வைக்க இடம் இல்லாதனால நம்ம வீட்டில் பால்கனியில் வாஷிங் மிஷின் பின்னாடி அந்த கேலண்டரை வச்சுருப்பேன். அது போகும்போது தொட்டு கும்பிட்டுட்டு நான் எதுவுமே நினைக்கலங்க, அப்பா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நான் போகிறேன், நீங்கள் தான் என் கையை பிடிச்சி அந்த காட்டிலேருந்து வெளியில் என்னை கூட்டு போய் விடணும் அப்படின்னு அந்த திருவள்ளிதாயம் கேலண்டரையும் கிச்சன்லேயும் நான் ஒரு சரவணா ஸ்டோர் கேலண்டர் ஒட்டியிருப்பேன், இது மாட்டியிருப்பேன். அதில் வந்து முருகர் இருப்பார், அவரையும் தொட்டு கும்பிட்டுட்டு அன்னபூர்ணி தாயாரையும் தொட்டு கும்பிட்டுட்டு நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும், இந்த ஆர்டரை எந்த கெட்ட பேரும் இல்லாத நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு போனேன். நிஜமாங்க, நீங்கள் நம்புனா நம்புங்க, என்னடா இது ஒரு நைட்டியோட உக்காந்துட்டு இது ஒரு கதை பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். உண்மையாலே அந்த கடவுள் இல்லைன்னா, அன்றைக்கி என்னால் எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க, பட் அந்த கடவுள் இல்லைன்னா நம்மளால் அந்த ஆர்டர் செஞ்சுருக்கவே முடியாதுங்க. ஏன்னா நான் ப்ரிப்பரேஷன் இல்லாத பிளாங்காக போனேன். வண்டியில் போகும்போது ஐயோ இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு நான் பெணாத்திக்கிட்டே போகும்போது எங்கள் ஹஸ்பண்ட் நான் சொன்னேன், வாயை மூடிட்டு வரியானார். சரி ஓகே, நம்ம எதுவும் பெணாத்த வேணாம், பெணாத்தனா இன்னும் நம்மளுக்கு டென்ஷன் ஆகிடும், யோசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே ரெகுலராக பண்ணுற ஆர்டர் நோட் எடுத்து பார்க்குறேன். எனக்கு 25 சாப்பாடு 30 சாப்பாடு இதெல்லாம் போயிருக்கு, டெய்லி சாப்பாடுலாம் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆர்டருக்கு வந்து காலைல 90 இட்லி, அது இல்லாத கடைக்கும் நம்ம சேர்த்து ரெடி பண்ணோம், மத்தியானம் 50 சாப்பாடு ப்ளஸ் நம்ம கடைக்கும் தேவையான ரெடி பண்ணோம். அப்போ ஓவரால் நம்மளுக்கு 90 இட்லி ப்ளஸ் கடைக்கு ஒரு 50 இட்லின்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் 140 இட்லி. ஓவரால் ஒரு 150 இட்லி போடணும், 30 மெதுவடை, கடைக்கு ஒரு 20 மெதுவடைனா 50 மெதுவடை, சாம்பாருக்கு வெள்ளை சட்னி கார சட்னி எல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ இதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுன்ற ப்ரிப்பரேஷனே இல்லை, ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். நம்ம செய்யலாங்க, நமக்கு சமைக்க தெரியுன்ற கான்ஃபிடென்ட் இருக்குது, இருந்தாலும் ஃபஸ்ட் டைமு. நான் எப்போவுமே வீட்டில் செய்கிற அடுப்பு வேறு, வீட்டில் செய்கிற பாத்திரங்கள்லாம் வேறு, கடைக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமு நான் பெரிய அடுப்பு பெரிய பாத்திரம், லைட்டர் கூட பெரிய லைட்டரு எல்லாமே அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமு. அதுக்கு முன்னாடி ஒரு 2 வாட்டி மாஸ்டர் ஏதோ வெளியில் போயிருந்தாங்க, அப்போ நான் சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இட்லி ஊற்றினேன், குருமா வச்சேன், சாம்பார் வச்சேன், அப்பளம் சுட்டேன், சாதம் வடித்தேன், ஏதோ செஞ்சேன். பட் இது ஒரு பெரிய ஆர்டருக்குன்னும் போது நம்ம எந்த ஒரு இதுவுமே இல்லாத போருமேன்ட்டு பயந்துக்கிட்டே நினச்சிட்டு போனேன். அப்புறம் அவங்களும் சரி செஞ்சு கொடுங்க, நல்லபடியாக செஞ்சு கொடுங்கன்ட்டு போயிட்டாங்க. சூப்பராக 150 இட்லி ஊற்றியாச்சு. ஊற்றுனதுமே கரெக்டாக 8:30க்கு 1 ஹவர்லங்க 150 இட்லி, உளுந்து மாவு அரைச்சி மெதுவடை சுட்டாச்சு, சாம்பார் வச்சாச்சு, தேங்காய் சட்னி கார சட்னி அரைச்சாச்சு. அப்படியே கண்டினியூவாக ஒரு 9:15க்கெல்லாம் மதியானம் லஞ்சுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சாச்சு, சாம்பாருக்கு பருப்பு ஊற வச்சாச்சு, புளி எல்லாம் ரசத்துக்கு
காரக்குழம்புக்கு சாம்பாருக்கு தனித்தனியாக புளி ஊற வச்சுட்டேன். மேடம் கூட இருக்க அம்சா மேடம் ரொம்ப 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 தேங்க்ஸ். முருகேஷ் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க எல்லாம் அழகாக சின்ன சின்னதாக பூண்டு உரிச்சு கொடுக்குறது, புளி கரைச்சி கொடுக்குறது அப்படின்னு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அதெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு காலையில் 90 இட்லி, 30 மெதுவடை, சாம்பார், வெள்ளை சட்னி, கார சட்னி சூப்பராக 8:30க்கெலாம் கொடுத்து முடிச்சாச்சு. அப்படியே கண்டினியூவாக நம்ம ஆர்டருக்கு வந்து 50 சாப்பாடு, கடைக்கு வந்து ஒரு 30 சாப்பாடு. ஸோ 80 சாப்பாடு. எவ்வளோ அரிசி வேணும்னு பார்த்து அது கரெக்டாக கனெக்ட் பண்ணி சாப்பாடு டபராவில் போட்டாச்சு, தண்ணி கொதிக்க வச்சு. அப்புறம் கடைக்கும் சாம்பார், ஆர்டருக்கும் சாம்பார். எவ்வளோ பருப்பு தேவைப்படும்ன்ட்டு கண்ணை மூடி, அப்பா குறையக்கூடாது, அதிகமாக இருந்தும் வேஸ்ட் ஆகக்கூடாது, குறைவாகவும் பண்ணிடக்கூடாதுன்ட்டு அழகாக சாம்பார் வச்சுட்டேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டேன். சிறுபருப்பு போட்டு புடலங்காய் போட்டு கூட்டு வச்சுட்டேன். சுண்டக்காய் வத்தல் போட்டு காரக்குழம்பு வத்தக்குழம்பு வச்சுட்டேன். தக்காளி போட்டு புளி போட்டு ரசம் வச்சுட்டேன். மோர் அடித்து கொடுத்துட்டேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு உருளைக்கிழங்கு தொக்கு செஞ்சு கொடுத்துட்டேன். எல்லாமே டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்ததுங்க. உப்பு தான் நான் எப்போவுமே குறைவாக போடுவேன். உப்பு குறைவாக திட்டமாக போட்டிருந்தேன், வேணுன்றத போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. நிஜமாக கடவுளுக்கும், என் ஹஸ்பண்டுக்கும், என் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு ஒய்ஃபு எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. அவங்களும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போயிட்டு நான் பாப்பாவை அன்றைக்கி ஹாஸ்டலில் ட்ராப் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. அதனால் நான் கிளம்பிட்டேன். 3:30க்கெலாம் கிளம்பிட்டேன். பாப்பாவுக்கு மாத்திரம் கொஞ்சமாக ரைஸ் மாத்திரம் கட்டிட்டு நான் கிளம்பிட்டேன். இவங்களை எல்லோரும் ஏற கட்டிக்கோங்க, நான் பாப்பா ட்ராப் பண்ண கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து பாப்பாவும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு அவங்க ஹாஸ்டல் கிளம்பிட்டாங்க. கடையில் அவங்க வந்து பாத்திரம்லாம் ரிட்டர்ன் கொடுக்க வந்தாங்களாம். அப்போ மேடம் கடை ஓனரே இறங்கி சமைச்சிருக்காங்க, சூப்பராக சமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களாம். நீங்களே மேடம்கிட்ட பேசினா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லுவோம். ஃபோனை அவங்கக்கிட்ட கொடுத்து எங்கிட்ட விஷ் பண்ணாங்க. நிஜமாக அந்த நேரம் ரொம்ப கண்ணு கலங்குச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஐயோ நம்ம போய் சமைக்கிறோமேன்னு சொல்லிட்டு நான் பயந்தேன். ஆனால் ஒரு 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 வார்த்தைங்க, அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நம்மளுடைய திறமையை காட்டுறதுக்கு ஒரு நேரம் வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நேரம் தான் இந்த நேரமோ என்னவோ கடவுள் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. ஸோ நம்மளால் 100 பேருக்கும் இப்போ சமைக்க முடியும். நான் 20 பேர் செஞ்சேன், 30 பேர் செஞ்சேன், 50 பேர் வரையும் செய்வேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நம்ம கடையோடு சேர்த்து ஆர்டருக்கும் சேர்த்து 80 பேருக்கு செஞ்சாச்சு, ப்ளஸ் 20 பேர் தானே. ஸோ 100 பேருக்கு செய்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட திறமை இருக்குது. கடவுளுக்கு இந்த நேரத்துக்கு ரொம்ப 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 நன்றி அப்படின்னு சொல்லி நான் பயந்து போனேன். பரவாயில்ல, நல்லபடியாக அது முடிச்சு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. ஸோ கடைசி நேரத்தில் மாஸ்டர் நம்மளை ஏமாற்றிட்டு போனாலும் நமக்கு இருக்கிற திறமையை இந்த நேரத்தில் காட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 சந்தோஷப்பட்டேங்க. ஸோ ரொம்ப லென்த்தியாக வீடியோ பேசிட்டேன். இந்த மாதிரி நம்ம கடைக்கு வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு சின்ன சின்ன ஆர்டராக இருந்தாலும் கொடுங்க. ஆல்ரெடி நம்ம கடையில் கல்யாண மண்டபத்தில் ஒரு ஆர்டரு, நிறைய சின்ன சின்ன ஆர்டர்லாம் பண்ணியிருக்கோம். என்னால் வீடியோ எடுக்க முடியல. நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு எதாவது ஆர்டர் இருந்தால் கொடுங்க. கண்டிப்பாக எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. தேங்க்யூ.